அறிகிற அறிவு, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்த அருளினதும் அன்றி. அப்ப நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே வளருவதற்காக, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே பெருகுவதற்காக, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடைவதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எல்லா ஆசீர்வாதங்களும் எதற்குள்ளே இருக்கிறது? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவுக்குள்ளே இருக்கிறது. எங்கேயோ இல்லை, ஒரு மலையிலேயோ ஒரு குகையிலேயோ இல்லை, ஏதோ ஒரு நதிக்குள்ளேயோ ஏதோ ஒரு சமுத்திரத்துக்குள்ளேயோ இல்லை. நம்மை அழைத்தாரே, நம்மை தெரிந்து கொண்டாரே, நம்மை பிரித்தெடுத்தாரே, இந்த உலகத்திலிருந்து நம்மை ரட்சித்தாரே இரத்தத்தின் மூலமாக, அவரை அறிகிற அறிவுக்குள்ளே. அப்ப அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆசீர்வாதத்தை தேடி நம்ம ஓடுறது கிடையாது, ஆசீர்வாதம் நம்மளை தேடுது. நம்ம யாரை தேடுறோம்? நம்மை அழைத்தவரை தேடுகிறோம். ஆமென். கிறிஸ்துவ மக்கள் பாருங்க, அங்க போயிட்டு வந்து ஆசீர்வாதம் வந்துடும், இங்க போயிட்டு வந்து ஆசீர்வாதம் வந்துடும், அவர்கிட்ட போய் தலையை கொடுத்து ஐயா நீங்க ஜெபம் பண்ணீங்க தலையில கையை வச்சு அப்படின்னு ஆசீர்வாதம் வந்துருன்றதுல எல்லாம் பெரிய நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். 100 பேருக்கு தலையை கொடுத்தாச்சு, தலை வழுக்குமடி ஆகி போச்சு. கடைசியில் கொடுத்து தலை வழுக்குமடி ஆனதுதான் மிச்சமே தவிர ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யல, வரல. இவங்க என்னன்னா எங்கேயும் வழி விலகி எங்கிட்ட போயிட்டாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? தேவனை அறிகிற அறிவு அதற்குள்ளே ஆழமாய் வரும் பொழுது கேட்காமலேயே அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். நம்ம ஜெபிக்காமலே அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். இது நான் கேட்கவே இல்லையே, ஆண்டவற்ற கத்து தந்துட்டாரே. நீங்க கேட்கவே வேணாம், அவருக்கு தெரியுது உங்களுக்கு வேணும்னு. ஏன்னா நீங்க அவரை அறிகிற அறிவில வளர்ந்து கொண்டே போறீங்க. அதை குறித்து நாம் பார்த்தோம். அப்ப தேவனை அறிகிற அறிவில வளர்வது எப்படி? அதுக்கு என்ன வழி? ஒரே வழிதான். மணிக்கணக்கில் சத்திய வேதத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? உட்காரணும். மணிக்கணக்கில் வேதத்தை வாசித்து கொண்டே இருங்க, வேதத்தை வாசித்து கொண்டே இருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அன்னைக்கு ஒரு ஐயா சொல்லிக்கிட்டு இருந்தாரு பாருங்க, ஊழியக்காரு. ஒரு பையன் வந்தா நான் பாருங்க, வேலையே கிடைக்க மாட்டேங்குது பாஸ்டர், வேலையே. நான் எங்கெங்கே இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டேன், எங்கெங்கே எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன், எத்தனை எக்ஸாம் எழுதியாச்சு, வாழ்க்கையை சலிச்சு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்லிட்டு தான் பாருங்க, வாலிப பையன். இவர் சொன்னாரா, நான் வாடா முதல்ல நான் உனக்கு இன்னைக்கு ஒரு புது பைபிள் வாங்கி தர்றேன், புது பைபிள் என்ன செய்கிறேன் வாங்கி தர்றேன், உட்காந்து நைட்டும் பகலும் எங்கேயுமே போகாம என்ன செய்ய, மணி கணக்கில் என்ன செய்ய வாசிடா, உனக்கு ஆண்டவர் வேலை என்ன செய்வாரு தருவாரு சொன்னாரா பாருங்க. அவர் சொல்றாரு, வேதாகமத்தை பாதி வாசித்து முடிக்கலையா, 2 சூப்பரான அப்பாயின்மெண்ட் வந்துருச்சா பாருங்க வேலைக்கு. வேதத்தை முழுசா வாசித்து முடிக்கலையா, 2 வந்துருச்சா. அவன் வந்தானா, பாஸ்டர் சொன்னது மாதிரி 2 வந்துருச்சு, இப்போ எதை நான் ஜூஸ் பண்றது எனக்கு தெரியல, எதை ஜூஸ் பண்றது எனக்கு தெரியல. இவர் சொன்னாரா, அங்க பாரு, 1 ஆண்டவர் கொடுத்தது, இன்னொன்னு பிசாசு கொடுத்தது. என்னங்க எப்படி சொல்றீங்க? 1 யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. இன்னொன்று யார் கொடுத்தது? பிசாசு கொடுத்தது. இது எப்படி ஆண்டவர் கொடுத்ததுன்னு கண்டுபிடிக்கிறது, இது எப்படி பிசாசு கொடுத்ததுன்னு கண்டுபிடிக்கிறது பாஸ்டர்? இவர் சொன்னாரா, எந்த வேலைக்கு போனா நீ சபைக்கு ஒழுங்கா வரலாம், எந்த வேலைக்கு போனா மணிக்கணக்கில் தேவனுடைய வார்த்தையில தியானமா இருக்கலாமோ அந்த வேலையை சூஸ் பண்ண, அதான் கர்த்தர் கொடுத்த வேலை. சபைக்கே வர முடியாத ஒரு இடத்துக்கு நீ வேலைக்கு போய் என்ன பண்ண போற இருக்கிறீங்களா? மணிக்கணக்கில் வேதத்துல நீங்க தியானமா இருக்கும் பொழுது நான் சொல்றேன், ஆசீர்வாதங்கள் உங்களை விரட்டி கொண்டு வரும். ரூட்டு பாஸ்டர் உங்களுக்கு, எனக்கு மட்டும் வேற இல்லை, எனக்கு இதுதான் உங்களுக்கும். அதை நானும் மணிக்கணக்கில் அதை உட்காந்தா இல்லை ஆசீர்வாதங்கள் வரும். நீங்கள் மணிக்கணக்கில் அதை உட்காந்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். ஆகவே மணிக்கணக்கில் வேதத்தில் தியானமாயிருங்கள். செல்போனை போட்டே நோண்டிக்கிட்டு கிடக்காதீங்க, அதுவே கெதியா கிடக்காதீங்க. அவசியமான ஒன்று இருக்கு, சில காரியத்துக்கு யூஸ் பண்ற, அவ்வளவுதான். தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு நேரம் கிடைச்சா வேதத்துல உட்காந்து வாசிச்சுக்கிட்டே வாங்க. இது வரைக்கும் நீங்க வாங்காத பொருட்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சிருங்க. வாங்க வேண்டிய அவ்வளவு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். கண்டிப்பா வரும். நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதுக்குள்ள இறங்குங்க, இதுக்குள்ள தீவிரமா இறங்குங்க. அங்க இங்க 6 அண்ணன் தம்பிக்கு போய் 6 அண்ணன் தம்பிட்டு போய் நிக்காதீங்க. அண்ணன் நீங்க வாங்கி கொடுங்கண்ணே, நீங்க வாங்கி கொடுங்கண்ணே, யார்த்தையும் நிக்காதீங்க. என்ன சொந்த வாரண்ட்டு போகாதீங்க. கத்தட்டு நில்லுங்க, கத்தட்ட வைராக்கியம் நில்லுங்க. அவர் தருவார் உங்களுக்கு தேவையானது. அவன் யாருடைய காலை முடிச்சு கெஞ்சாதீங்க, யாருடைய கையை முடிச்சு கெஞ்சாதீங்க. கத்தட்ட வாங்க, கத்தர் தேவையை சந்திப்பார்.
எத்தனை ராமன் சொல்றேன்?